Prince Jewelry, Akshaya Tritiya offer. லட்சக்கணக்கான பயனர்கள் பயன்படுத்தக்கூடிய கூகுள் பே செயலியால ஸ்கேம் நடக்கிறதா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு ஆடியோ வைரலாகி பரவிக்கிட்டு வருது. இந்த ஆடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இது பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே போன்ற யூபிஐ பேமெண்ட் செயலிகள் நம் ஒவ்வொருவரது போனிலும் தவறாமல் இருக்கின்றன. அன்றாட செலவுகளுக்கு இந்த செயலிகள் வழியாகத்தான் நம்ம பணம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். டீ கடையில் தொடங்கி பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுவதற்கு, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுவதற்கு, இது மட்டும் இல்லாமல் பல்வேறு அன்றாட செலவுகளுக்கு நாம் இதன் மூலமாகத்தான் பணம் செலுத்துகிறோம். நிலைமை இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்முடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பணம் அனுப்பணும் அப்படின்னாலும் இதனுடைய பயன்பாடு இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே டிஜிட்டல் மயமாகிவிட்ட இன்றைய காலத்தில் மோசடிகளும் புது புது அவதாரம் எடுத்து விட்டது. இது பற்றிய பதிவுகள் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் பகிரப்படுவதன் மூலமாக மற்றவர்களும் இப்படியும் ஸ்கேம் நடக்குதா அப்படின்னு தெரிந்து கொண்டு ஏமாற்று பேர் வழிகளிடம் சிக்காமல் தப்பிக்க முடிகின்றது. இந்த வரிசையில் தான் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் கடந்த சில நாட்களாக வைரல் ஆடியோ ஒன்று பலராலும் பகிரப்பட்டு வருகின்றது. உங்களுக்கும் கூட யாராவது இதை ஃபார்வர்ட் செய்திருக்கலாம். முதல்ல அந்த ஆடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமா ஜிபேல நீங்க லாஸ்டா யாருக்குன்னா பேமெண்ட் அனுப்பிச்சிருப்பீங்க. அந்த பேமெண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டில் சிம்பிள் போட்டு 2 பேர் கை கொடுக்குற மாதிரி ஒரு ஹிஸ்டரியில இருக்கும். நீங்க லாஸ்டா நம்ம யாருக்கிட்ட பேமெண்ட் அனுப்பிச்சோம், இது என்ன காட்டுதுன்னு தொட்டிங்கன்னா உங்க பணம் போயிடும். தயவு செஞ்சு நீங்க லாஸ்டா அமிச்ச ஃபண்டுக்கு பக்கத்துல அந்த சிம்பிள் வரும். தயவு செஞ்சு அதை தொட்டுறாதீங்க. அது தொட்ட அடுத்த 5 நிமிஷத்துல உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் பூரா எடுத்துறாங்க. இது இப்போ ஜஸ்ட் இன்னிலேருந்து நேற்றுலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது பெரிய லெவலில் திருட்டு ஆகிட்டு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஜிபேல நீங்க லாஸ்டா யாருக்காவது பேமெண்ட் அனுப்பிச்சிருப்பீங்க, அது பக்கத்திலே வரும் ஆர்டின் சிம்பிள் போட்டு 2 பேர் கை கொடுக்குற மாதிரி. அதை எக்காரணத்து கொண்டும் ஓப்பன் பண்ணி பாத்துறாதீங்க. அவன் எதுக்கு அந்த சிம்பிள் அங்க வச்சிருக்கானுங்கன்னா, நம்ம லாஸ்டா யாருக்கிட்ட பேமெண்ட் அனுப்பிச்சோம்னு சொல்லி நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்க பணம் போயிடுது. தயவு செஞ்சு யாரும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லா நியூஸ் மாதிரி எதுவும் அலட்சியமா எடுத்தீங்கன்னா உங்க பணம் போயிடும். இப்போ இந்த நபர் சொல்லக்கூடிய இந்த ஜிபே என்பது இந்தியாவில் எந்த அளவுக்கு பிரபலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடந்த ஆண்டு 2025 மட்டும் சுமார் 8000 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் ஜிபே மூலமாகத்தான் நடந்திருக்கின்றது. சுமார் 100 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பண பரிமாற்றமானது செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக இருக்கு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரிவார்டு கிடைக்குது. 3 ரூபாய், 5 ரூபாய், அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு 50, 100 ரூபாய்னு கேஷாகவே கிரெடிட் ஆகி விடுகிறது. தவிர சலுகைகளுடன் கூடிய கூப்பன்களும் கிடைக்குது. அதனால ஜிபே பயன்படுத்த மக்களுக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் தான் ஜிபேவில் நடக்கும் புது மோசடி என்று பகிரப்படும் இந்த ஆடியோ பயனர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. காரணம், அந்த ஐக்கானை தொட்டாலே பணம் போய்விடும் என்று அந்த ஆடியோவில் பேசக்கூடிய நபர் பயமுறுத்துகிறார். சரி, நமக்கும் இது காட்டுதா அப்படின்னு என்னுடைய ஜிபேல கூட நாம போய் செக் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னுடைய ஜிபேலையும் இது போன்ற ஒரு ஐக்கான் காட்டுகின்றது. நீங்கள் மட்டுமல்ல, எல்லோருடைய அந்த ஜிபே மொபைல் ஆப்லையும் இது போன்ற ஒரு ஐக்கான் நிச்சயமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அது இப்படித்தான் தெரியும். ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் மாதிரி இருக்கும். இங்கே வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது இல்லையா? அது போல இதன் பெயர் பாக்கெட் மணி அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் கையில் கையில் காசு கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ அப்படி கையில் கேஷாக கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதுக்கான ஒரு வசதி தான் ஜிபேல இந்த பீப்புள் அப்படிங்கிற அந்த பிரிவில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாக்கெட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன். இதோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீங்கள் யாருக்காக பணம் அனுப்ப போறீங்களோ அவங்களுக்கு ஜிபே இருந்தால் மட்டும் போதும். பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. இதில் பிரைமரி யூசர், செகண்டரி யூசர் அப்படின்னு 2 டேர்ம் இருக்கு. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிரைமரி யூசர் அப்படின்னு யாருன்னு பார்க்கும்போது பணம் யார் அனுப்புகிறார்களோ அவங்க தான். இந்த இடத்துல நம்ம பேரண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். செகண்டரி யூசர்னா உங்க பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். இதில் பணம் அனுப்புவதற்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குங்க. அந்த 2 மெத்தட் நம்ம பார்க்கும்போது, முதல்ல மாசத்துக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு ஏற்கனவே ஒரு லிமிட்டை செட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணமாக உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ மாதம் 2000 ரூபாய் நீங்கள் பாக்கெட் மணியாக தர விரும்புகிறீங்கன்னு வச்சுப்போம். இந்த லிமிட்டை செட் பண்ணிட்டா போதும். அவங்க செலவு பண்ணும்போது அதுக்கான பணம் உங்கள் ஜிபே அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகிவிடும். ஒருவேளை ஏற்கனவே லிமிட் செட் பண்ணி விடும்போது இந்த முதல் ஆப்ஷனில் ஒவ்வொரு முறையும் அவங்க பில் பே பண்ணும்போது அதுக்காக நீங்கள் எதுவும் அப்ரூவல் தர தேவை இருக்காது. பாக்கெட் மணி இவ்வளவு அப்படின்னு செட் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறவங்க
அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட் என்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தலாம். அதாவது ஒவ்வொரு பேமெண்ட்டையும் அங்கீகரிக்கும் முறை, ஒவ்வொரு முறையும் அவங்க செலவு செய்யும் போது அதுக்கான ரெக்வஸ்ட் வந்து உங்கள் ஃபோனுக்கு வரும். அதை நீங்கள் அக்செப்ட் செய்யும் போது தான் பணமானது டெபிட் ஆகிவிடும். உங்கள் ஜிபேல இந்த பாக்கெட் மணி ஆப்ஷனை செட் பண்ணும்போது உங்களுக்கு செகண்டரி யூசர், அதாவது யாருக்காக நீங்கள் பணம் செலுத்த போறீங்களோ அவர்களுடனான உங்கள் உறவு முறையை குறிப்பிட வேண்டும். உறவு முறையை குறிப்பிடுவதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய அந்த ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஆதார் நம்பரையுமே வந்து நீங்கள் வந்து அதில் போடணும். அதன் மூலமாக ஆதார் வெரிஃபிகேஷன் ஆனது நடக்கும். ஜிபேவின் இந்த பாக்கெட் மணி ஆப்ஷனில் ஒரு சில கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிகபட்சமாக 5 பேருக்கு மட்டுமே வந்து இந்த பாக்கெட் மணி ஆப்ஷனை வந்து நம்ம செட் பண்ண முடியும். பாக்கெட் மணி யாருக்கு செட் செய்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக சேவ் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். பணம் செலுத்தக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு பேமெண்ட்டும் எதுக்காக செலவு செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் பேரண்ட்ஸ் வந்து நம்முடைய பிள்ளைகள் வந்து எதுக்காக பணத்தை செலவு செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயமும் தானாகவே தெரிந்துவிடும். ஆக இது ஜிபே அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்த ஒரு வசதி தான். இப்படி இருக்க மோசடி நடப்பதாக பரவக்கூடிய இந்த ஆடியோவில் பேசிய நபர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுது. இந்த நேரத்தில் நம்முடைய சைபர் வல்லுநர் தினேஷ் பராந்தகன் நினைக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், இப்போ இந்த நபர் சொல்லக்கூடியது போல வந்து ஸ்கேம் நடக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்கா, எப்படி சார்? சார், இதுல ஸ்கேம் அப்படிங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சார். ஏன்னா அவ்வளோ பெரிய செயலி நம்மளோட ஜிபே. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்றதுக்கான ஒரு விஷயத்த அதுவும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வைக்க மாட்டாங்க சார். ஸோ அதனால இதுல ஸ்கேம் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 100% உறுதியே இல்லை சார். எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா, மேபி அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய பர்சன் யாராவது ஒருத்தர் அதை கிளிக் பண்ணி தெரியாம அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணிருக்கலாம் சார். அதுக்கு லிமிட்டும் செட் பண்ணிருக்கலாம். மேபி அதுல வந்து பணம் போயிருக்கலாம் சார். அதுல மேபி அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால அந்த ஆடியோ போட்டிருக்கலாம் சார், எனக்கு தெரிஞ்சு. சார், இப்போ இந்த ஜிபேவை பொறுத்த வரைக்கும் வந்து மோசடிகளை தடுக்க எந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் பொதுவாக இருக்கு சார்? சார், ஜிபேல வந்து நிறைய அம்சங்கள், இப்ப நம்ம ஜிபே யூஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எங்க இருக்கும் அப்படின்னா, அதுல வந்து பிரைவசி செட்டிங்ஸ்னு ஒண்ணு இருக்கும் சார். சோ ஜிபேவோட நம்மளோட அந்த ஆப்ஷனுக்குள்ள போனாலே பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார். அந்த பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியில பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஜிபேக்குள்ள போறதுக்கான ஒரு சில ஃபேஸ் ரெகக்னைசேஷன், இப்போ வந்து பேட்டன்ட், அப்புறம் பின் நம்பர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க சார். அது இல்லாம அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் வந்து இப்ப தெரியாத நபர் நம்ம இப்ப பேமெண்ட் அனுப்பிட்டாலும் அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும், பிளாக் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். நம்ம ஜிபே நம்பர் வந்து யாருக்கெல்லாம் வியூ ஆகணும், யாரெல்லாம் நம்மளோட வந்து ஒரு குரூப்ல ஆட் பண்ணலாம் ஜிபே குரூப்ல, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே அந்த பிரைவசி செட்டிங் எந்த ஒரு ஆப்பா இருந்தாலும் இந்த ஜிபே பொறுத்த வரைக்கும் அந்த பிரைவசி செட்டிங்கை பார்த்தாலே போதும் சார். அதுல அதிகபட்சமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல ஹை லெவல் செக்யூரிட்டி அதுல கொடுத்துருக்காங்க சார் எல்லாமே. ஸோ அப்போ ஜிபேவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறை வந்து அப்டேட் செய்யும் போது இது போன்ற வரக்கூடிய அம்சங்கள் வந்து பாதுகாப்பானது தான் நிச்சயமா அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப அடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுத்துட்டு போறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் கூட இப்ப நம்ம ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இல்ல மேபி நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி ஹை லெவல் செக்யூரிட்டி அவங்க ஆட் பண்ணிட்டே போறாங்க சார். சோ ஃபியூச்சர்ல வந்து ஜிபே அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹை லெவல் செக்யூரிட்டி. ஏன்னா அவங்க ஒரு யாருக்கிட்டையுமே இப்ப ஜிபே இல்லாம இல்ல, அப்ப எல்லாரும் ஒரு மணி அனுப்புறாங்க அப்படின்னா ஜிபேல தான் அனுப்புறாங்க. சோ அதை அவங்க சேஃப்கார்ட் பண்றதுக்கு நிறைய வழிகள் அவங்க கையாண்டுட்டு இருக்காங்களா சார். இன்னும் ஃபியூச்சர்ல அதை விட அதிகமான ஒரு செக்யூரிட்டி அவங்க கொடுத்துருவாங்க சார். அதுக்கு இப்ப எந்த ஒரு இதுவுமே இல்ல சார். இப்ப வீக்னஸ்னு எதுவும் அது இல்ல சார். யாரும் பயப்பட தேவையில்லை. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேயர்களே, இப்படி எல்லா வகையிலும் இந்த ஜிபே அப்படிங்கிறது பாதுகாப்பானது தான். இந்த பாக்கெட் மணி ஆப்ஷன் பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை. தவிர மோசடி நடக்கும்படியாக ஒரு ஆப்ஷனை ஜிபே மாதிரியான முன்னணி நிறுவனங்கள் ஒருபோதும் அனுமதிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். உங்க ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து இது போன்ற ஒரு ஆடியோ ஃபார்வர்ட் ஆகி வந்தால் நிச்சயமாக அதை நீங்கள் நம்பாதீர்கள். Prince Jewelry Akshaya Tritiya offer.